السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم: ليس الغنى عن كثرة الأرض إنما الغنى غنى النفس. ليس الغنى عن كثرة الأرض ولكن الغنى غنى النفس. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகச்சிறந்த பாக்கியம், இந்த மண்ணை ரப்பு படைத்ததிலிருந்து 2 விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். என்றைக்கு உலகை படைத்தானோ அன்று முதல் 2 காரியம் இந்த உலகம் முடியும் வரைக்கும் நடக்கும். ஒன்று, தினமும் இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கும். தினமும் இறப்பும் பிறப்பும் நடக்கும். உலகம் முடியும் வரையிலும் நடக்கும். இன்னைக்கு உலகம் முடியுதுன்னா இன்னைக்கு 2 பேர் பிறப்பாங்க, 2 பேர் இறப்பாங்க. பிறப்பும் இறப்பும் உலகம் படைத்த காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரையிலும் நடக்கும். இது அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு அசர்ல உலகத்தை அழிக்க போறோங்கிறதுக்காக லொஹரில் பிறக்கிற பிள்ளையை அல்லாஹ் பிறக்காம ஸ்டாப் பண்ண மாட்டான். அசர்ல உலகம் அழிய போது லொஹரில் ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது பிறந்துடும். லொஹரை தொழுதுட்டு ஒருத்தருக்கு மௌத்து வரணும்னா வந்துடும். அசரில் தான் உலகத்தையும் அழிக்க போகிறோமே, இவரையே நம்ம 2 மணிக்கு மௌத்தாக்கணும், இவரையும் சேர்த்து 5 மணிக்கே மௌத்தாக்கிறன்னு வைக்கிறது இல்லை அல்லாஹ். நல்ல ஞாபகம் வையுங்கள், சாதாரண செய்தி அல்ல. அவன் திட்டமிட்டவைகள் திட்டமிட்டபடி திட்டமிட்ட நேரத்தில் நடந்தே தீரும், நடந்தே தீரும். பிறப்பும் இறப்பும் நம்முடைய கையில் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்கும்பாங்க. அழகா இருக்குது, பிள்ளை நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஒழுங்காக இருக்குது, சிறப்பாக நடக்கும். ஆனால்
பிரசவத்தின் போது எத்தனையோ குடும்பங்களில் ஒன்று பிள்ளை இறக்கிறது அல்ல தாய் இறந்து போகிறார். அது அவன் முடிவு. கையேந்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முதல் விஷயம், உலகம் பிறந்த காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரையிலும் இந்த உலகத்தில் பிறப்பும் நடக்கும், இறப்பும் நடந்து கொண்டே இருக்கும். கடைசி நேரம் வரைக்கும் நடக்கும். நம்பர் 2, இந்த உலகம் பிறந்த காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரையிலும் கொடுப்பதும் எடுப்பதும் நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுப்பான், எடுப்பான். புகழை கொடுப்பான், எடுப்பான். பணத்தை கொடுப்பான், எடுப்பான். கண்ணியத்தை கொடுப்பான், எடுப்பான். சந்தோஷங்களை தருவான், எடுப்பான். நோயை கொடுப்பான், எடுப்பான். இது அல்லாஹ்வின் வேலை. உலகம் என்னைக்கு பிறந்துச்சோ அன்னையிலிருந்து உலகம் முடிகிற வரையிலும் கொடுப்பதும் எடுப்பதும் நடந்து கொண்டே இருக்கும். இங்கே நாம் ரப்பின் இந்த செயல்களோடு நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் மிக கவனமானது. பிறப்பு நடக்கும், இறப்பு நடக்கும். ஆனால் நாம் எப்படி நடக்கணும்? கொடுப்பதும் நடக்கும், எடுப்பதும் நடக்கும். நாம் எப்படி இருக்கணும்? கொடுப்பான், அவன்தான் எடுப்பான். கொடுத்தவன் வேறு ஒருவன், எடுத்தவன் இன்னொருவன் அல்ல. நமக்கு எதிரிகள் எங்கே வந்தாங்கன்னா, எடுத்தது அவனை பார்த்தோம். இந்த ஆள் தான் நமக்கு வரக்கூடிய கண்ணியத்தை எடுத்துட்டான்னு பார்த்தோம். அவன் எதிரி ஆகிட்டான். இவனால் தான் நம்ம கண்ணியம் போச்சுன்னு நினச்சோம். அவன் எதிரியாக போனான். எனக்கு வர வேண்டிய வருமானத்தை இவன் தான் தடுத்தான்னு நினச்சேன். அவன் எதிரியாக போயிட்டான். என் கடையில் வியாபாரம் நடக்கலை, என் பக்கத்து கடைக்காரன் தான் காரணம்னு நினச்சேன். அவனை எதிரியாக்கி கொண்டேன். கொடுப்பதும் அவன், எடுப்பதும் அவன். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், நான் யார் என்று சொல்வான். அல்லாஹ்வை பற்றி முகவரிப்படுத்துவான். நீ சிரிப்பது கூட என்னால், நீ அழுகுவதும் என்னால். உன்னை சிரிக்க வைத்தவனும் நான், உன்னை அழ வைத்தவனும் நான். சிரிக்க வைப்பவன், சந்தோஷத்தை கொடுப்பவன் நான். உன்னை அழ வைப்பவன், துன்பத்தை கொடுப்பவன் நான். உன்னை சிரிக்க வைத்தேன், கொடுத்து சிரிக்க வைத்தேன். உன்னை அழ வைத்தேன், எடுத்து அழ வைத்தேன். சிரிக்க வைத்தவனும் அவன்தான், அழ வைத்தவனும் அவன்தான். அப்படியானால் உன் புகழை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, பணத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து நான் தான் உன்னை சிரிக்க வைத்தேன். உன்னிடத்தில் இருந்த கண்ணியத்தை எடுத்து, புகழை எடுத்து, பொருளை எடுத்து, வருமானத்தை எடுத்து, தொழிலை எடுத்து நான் தான் உன்னை அழ வைத்தேன். அழ வைத்தது நான்கிறான் அல்லாஹ். நீ அவனால தான் எனக்கு துன்பம் வந்துச்சு, எங்கள் ஏத்து வீட்டுக்காரி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறார். ஏத்த வீட்டு அம்மா தான் நம்ம வீட்டுக்கு முசீபத்து காரணம். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகும்போது பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருந்து வாசலில் ஒரு திரை போட்டு வச்சுருக்கு. திரைன்னா நம்ம வைக்கிற மாதிரி திரை இல்லை, தென்னங்கீத்து மாதிரி ஒரு திரையை அவங்க இதில் போட்டு வச்சுக்கோங்க. ஓடையில் திரை போட்டால் ஒன்று மேலே போடுவாங்க, காற்று வர்றதுக்கு போடுவாங்க, அல்லது மேலே போடுவாங்க கொஞ்சம் வெயில் காலத்தை தணிக்கிறதுக்கு. ஒரு நீல தென்னங்கீத்தை மத்தியில் வச்சுருக்கு ஓடையில். என்னம்மா புதுசாக இருக்குது, இங்கே என்னமோ அடப்பும் இருக்க? இல்லை அந்த வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்காரி பார்வை பிடிக்காதான் வச்சுருக்காங்க. ஏற்ற வீட்டுக்காரியினுடைய பார்வை, ஏற்ற வீட்டுக்காரங்களுடைய பார்வை பிடிக்காது. அந்த ஆட்கள் பார்வை சரியில்லை. அதனால் ஏன் நேருக்கு நேராக இருக்கிறோம். நம்ம எழுந்திரிச்சா அவங்க மூஞ்சில் பட வேண்டியிருக்கு, நம்ம பிள்ளைய அவங்க பார்க்குறாங்க, நம்ம சாப்பிட்றத அவங்க பார்க்குறாங்க, நம்ம போகிறத அவங்க பார்க்குறாங்க, நம்ம வர்றதை பார்க்குறாங்க. வையு ஒரு திரைய எங்கே மத்தியில் நான் கண்ணால் பார்த்தேன் அந்த திரையை. அதுதான் விஷயம். கேட்டவும் செய்தேன், எதுக்கு இதுன்னு. இப்படி இருந்தால் கேட்க மாட்டோம், பந்தல்னு போயிடும். அது இப்படி இருக்குது. காரணம் அவங்க தான் என் துன்பத்திற்கு காரணம். உலகத்தில் மனிதர்களை பகைத்து கொள்ளாமல் வாழ்வதற்கு அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் மீது உங்கள் பார்வை இருக்குமையானால் உலகத்தில் நமக்கு எதிரி யாருமே இல்லை. நமக்கு யாராலும் தீங்கு செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நாம் நம்பிக்கை அங்கு கொண்டு போயிடுவோம் அல்லாஹ்வின் பக்கம். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் பிறப்பும் நடக்கிறது, இறப்பும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவன் கொடுக்கவும் செய்கிறான், எடுக்கவும் செய்கிறான். நாம் எப்படி இருக்கணும்? பிறப்பு நடக்கும் போது ஏற்றுக்கிடணும், இறப்பு நடக்கும் போதும் பொருந்திக்கிடணும். அவன் கொடுக்கிறது,
இறப்பு நடந்தாலும் பொருந்திக் கொள்கிறோம், பிறப்பு நடந்தாலும் பொருந்திக் கொள்கிறோம். ஆனால் நம்மகிட்ட உள்ள பலகீனம், பொல்ல பிறக்குது, என்ன பிறக்குது, ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பொருந்திக்கிறது இல்லை. ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்தேன், ஆண்மகன் பிறந்திருக்கிறான், இல்லை ஏற்கனவே 2 பையன் இருக்கிறான், 3வது பெண்ணு நடக்கணும்னு நினைச்சோம், கிடைக்கல. அப்பவும் நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கிறது இல்லை. சரி, பெண்ணு பிறக்கிறாள், அப்பவும் பொருந்திக்கிறது இல்லை. என்னப்பா பொம்பளை பிள்ளையா பிறந்துக்கிட்டு இருக்குது, ஆணையும் பொருந்திக் கொள்ளவில்லை, பெண்ணையும் பொருந்திக் கொள்ளவில்லை. எதைத்தான் பொருந்திக் கொள்ள போகிறோம்? அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான், அதில் ஸ்டாப் இல்லை. அவன் கொடுக்கிறான், அதில் ஸ்டாப் இல்லை. மரணத்துக்கு கூட காரணம் வைத்தான். ஒரு குழந்தையை கழுத்தை திருவி முறிக்கிறார்கள், மௌத்தா போகிறான். கழுத்தை திருவுனதும் முறிச்சதும் மூத்தாக்குறதுக்கும் அல்லாஹ் தான் காரணம். ஆனால் இதை செய்தது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை பிடிக்கிறாங்க, தெருவில் விளையாடின பிள்ளைய கழுத்தை முறிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க, மௌத்தா போயிட்டான். கேட்டாங்க கூட போன மூசா நபி, அகதல்த நஃப்ஸன் ஜக்கியா, பாவம் செய்யாத அப்பாவி பிள்ளையை கொண்டு போட்டீங்க, பெரிய மனுஷனாக இருக்கிறீங்களேன்னா. பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க, உங்கள் கூட வந்த பாடம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி விட்டான். இதுதான் பாடமா? அகதல்த நஃப்ஸன் ஜக்கியா, பாவமே செய்யாத நல்ல புள்ள, பரிசுத்தமான புள்ள, சின்ன பிள்ளையை பிடிச்சி கழுத்தை நெரிச்சிட்டீங்களே, கொண்டுட்டீங்களே. நமக்கு தெரியாது. இது கண் முன்னால் உலகத்தில் காட்டி தருகிறான் அல்லாஹ் ஒரு காட்சியை. இதுதான் தினமும் நடக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் 2 வயசிலே பிள்ளை மறக்கிறது, 3 வயசிலே மரணிக்கிறது, பிறந்தவுடன் மரணிக்கிறது. இதுவெல்லாம் நடக்கிறது. 5 வயசுல 6 வயசுல அந்த மௌத்துக்கு நமக்கு காரணம் தெரியாது. நம்ம கோவப்பட்டு கொண்டே இருப்போம், வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம். இங்கே அல்லாஹ் ஒன்றை நடத்தி காட்டுவான், எல்லாம் சரியாகிறதுக்கு. ஒன்றை நடத்தி காட்டுறான். ஏன் இப்படி கொன்னீங்க? சாட்டுக்கு வாண்டாங்களாம், கூட வந்து அமைதியாக வரணும், இடையில எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்க. மூசா நபிக்கு அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்துச்சு. கேள்வி கேட்காமல் எப்படி வர்றது? செய்கிறது பூரா மாதிரியாக இருக்குது, செய்கிறது பூரா மாதிரியாக இருக்குது, கேள்வி கேட்காமல் எப்படி வர்றது? அதான் விஷயம், கேட்காம வரணும். காட்டுவான் சிலதை, பலதை காட்டுறது இல்லை. அப்புறம் விளக்கம் சொன்னாங்களாம், இந்த புள்ளெல்லாம் வாழக்கூடாது, இந்த புள்ள போகணும். ஏன் போகணும்னா அதுவும் அல்லாஹ்வுடைய அன்பு தான், அவன் கருணை தான். ஏன்னா இந்த புள்ள வளர்ந்து வந்தால் நல்லவனாக வரமாட்டான், மோசமானவனாக வருவான், அயோக்கியனாக வருவான், தப்பு தவறு பண்ணுவான். இவன் மேலே வாப்பா அம்மா பாசம் காட்டி அன்பு காட்டி பாவம் கடைசியில் வாப்பா அம்மாவையும் வழிகெடுத்து விடுவான், அத்தா அம்மாவை கெடுத்துடுவான். அது நல்ல மனுஷங்க. ஃபஹஷீனா யுர்ஹிகுஹுமா துக்யானன் வ குஃப்ரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், அவங்க அத்தா அம்மா நல்ல மனுஷன், என் அருளை பெற்றவங்க, பாவ சொர்க்கத்துக்கு வரணும். இந்த பையன் மேலே இருக்கிற பாசத்தில் இவன் தப்பு தவறாக நடப்பான், கடைசியில் இவன் மேலே உள்ள பாசத்தில் அவங்களும் சாஞ்சி அவங்கள கெடுத்து கடைசியில் அவங்களுடைய ஈமான் போகிறதுக்கு இவன் காரணமாகிடுவான். அதனால் என்ன பண்ணுங்க, இவனை முடிச்சிருங்க நான் சொன்னேன்னா. அல்லாஹ் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற மரணங்களுக்கெல்லாம் காரணங்களை நாம் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வைத்திருப்பான். சின்ன வயசுல இந்த மௌத்து ஏன், இதனால் பெற்றோர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அல்லது வேறு ஏதேனும் ஒன்று நடக்கக்கூடாது. இதுதான் உலகத்தில் நடக்கும். நம்ம வேலை என்ன? ஒன்று ஏற்றுக்கிடணும், இன்னொன்று பொருந்திக்கிடணும், அல்லது பொறுமையாக இருந்துடணும். அல்லாவின் செயல்கள் அத்தனையையும் நீ பொருந்திக்கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அது வெளிரங்கமாக உனக்கு காரணம் தெரியுதோ இல்லையோ, அவன் நடத்துவது அத்தனையும் உன் நன்மைக்காக. இறப்பும் உன் நன்மைக்கு, பிறப்பும் உன் நன்மைக்கு, உனக்கு கொடுத்ததும் உன் நன்மைக்கு, உன்னிடத்திலிருந்து கொடுத்ததை எடுத்ததும் உன் அளவுக்கு தான். நமக்கு தெரியாது, கொடுத்தா மட்டும்தான் நமக்கு திருப்தி, எடுத்தா நமக்கு திருப்தி இல்லை. அவன் கொடுத்ததும் உனக்காக, நீ நல்லா இருக்கணும்னு கொடுத்தான், இப்போ எடுக்கிறான், நீ நல்லா இருக்கணும்னு எடுக்கிறான். இந்த பார்வை நம்ம என்னைக்கு பார்க்குறோம்? எல்லாமே நமக்கு வருத்தமாக தானே இருக்குது. வீட்டில் மௌத்து நடந்தாலும் திருப்தி படுறது இல்லை, புள்ள பிறந்தாலும் திருப்தி படுறது இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு ஆள் கவலையாக இருக்கிறார். ஏன்பா கவலையாக இருக்கிற? வீட்டில் எல்லாரும் புள்ள பிறந்ததுக்கு சந்தோஷமாக இருக்காங்களப்பா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்ல, எங்க நான் தாங்க பிள்ளைக்கு தகப்பனா, ரொம்ப காலமாக துவா செய்தோம் பொம்பளை புள்ள பிறக்கணுண்டு, பையன் பிறந்திருக்கான், என்ன வருத்து வர போகிறானோ தெரியலங்கிற. எங்க ஏற்கனவே 2 பையன் இருக்கிறான், அவர் தான் அசல் ஆளு, அவருக்கு தான் கொடுத்துருக்கான். வீட்டில் எல்லாரும் சந்தோஷம், அக்கா வந்திருக்காங்க, அன்னை வந்திருக்காங்க, தங்கச்சி வந்திருக்காங்க, கூட பிறந்தவங்களாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம கேட்டது கிடைக்கலையேன்னு. அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் இப்படி கொடுத்தோம் அப்படின்ட்டு. நீங்கள் 3வது வீட்டுக்கு கதை சொல்லலை,
உங்கள் லைஃப்பில் பாருங்கள், எத்தனை காலத்தில் அல்லாஹ் கொடுத்ததில் நம்ம திருப்தி பட்டிருக்கோன்னு பாருங்கள். எதை கொடுத்தாலும் அதில் ஒரு குறை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் செய்கிற ஒவ்வொரு அமல்லையும் அல்லாஹ் குறை பார்த்தேன்னா நான் மொத்தத்தில் 0 தான். நான் செய்கிற செயல்களில் அல்லாஹ் குறை பார்த்தால், நான் கொடுக்கிற தர்மத்தில் அல்லாஹ் குறை பார்த்தால், நான் தொழுத தொழுகையில் அல்லாஹ் குறை பார்த்தால், நான் செய்த ஹஜ்ஜில் அல்லாஹ் குறை பார்த்தால், என் வாழ்க்கையின் சேவையில் அல்லாஹ் குறை பார்த்தால், நான் சொல்வேன் தெளிவாக, அழுத்தமாக, உண்மையாக, நாம் அத்தனை பேரும் 0. அல்லாஹ் குறை பார்த்து விட்டால் நம்ம அல்லாஹ்வுடைய செயலில் குறை மட்டும்தான் பார்க்குறோம், நிறைய பார்க்குறதே இல்லை. சரி, இன்னைக்கு கொடுத்துட்டான் அல்லாஹ், எடுத்தான், வருத்தமாக இருக்குது, எடுத்துட்டானே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சு, வியாபாரம் ஒன்றுமே நடக்கலை, 2 நாளாக 3 நாளாக கடை திறந்துருக்கேன், சும்மாவே பூட்டிக்கிட்டு வர்றேன், நஷ்டமாக போயிட்டுருக்கு, போட்ட சரக்கெல்லாம் தூர போடுறோம், நிறைய போட்டு வீணாக போயிட்டுருக்குது, சரக்கு வீணாக போகுது, எடுத்துட்டானேன்னு வருத்தப்படுறோம். சரி, எடுத்தவர்கிட்ட கேட்டால் அவர் வருத்தப்படுறார், கொடுக்குறான் அல்லாஹ், அவர் வருத்தமாக இருக்கிறார். ஏங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்திருக்கு, நான் நினச்சது வேற நடந்திருக்குங்கிற. என்னங்க, ஒரு 10 ரூபா நடக்குன்னு நினச்சேன், 8 ரூபா தான் நடந்திருக்கு, 10 நினச்சி 8 அவருக்கு வருத்தம் தான். கொடுத்தாலும் வருத்தம், எடுத்தாலும் வருத்தம். அல்லாஹ் என்னதான் செய்வான்னு கேட்குறேன். என் ரப்ப என்னைக்கு நீங்கள் அழகான ஆளுன்னு சொல்ல போறீங்க? என் ரப்பு நல்லவன் என்னைக்கு சொல்ல போறீங்க? பர்ருங்கிறான், நான் நல்லவன். அவன் நல்லவன் டிக்ளேர் பண்ணணுமா? அவன் சொல்றான் நான் நல்லவன்கிறான். நல்லவன் நீ ஒத்துக்கப்பா, உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன். ஷஹீகுல் பல்கி, மாரூபுல் கரகி 2 வலிமார்கள் சந்திக்கிறாங்க. 2 பெரிய மனிதர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஈடுபாடான மனிதர்கள். 2 பேரும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடான மனிதர்கள். 2 பேரும் சந்தித்து உட்கார்ந்து பேசுகிறாங்க. இவங்க வந்து ஷஹீகுல் பல்கி, அவங்க நண்பர் 2 பேரும். பின்னால் 2 பேரும் பெரிய தொடர்பில் ஆகிட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். அல்லாஹ் கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் உங்கள் மனநிலை என்னான்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் உங்கள் மனநிலை என்ன? யார் கேட்குறா? ஷஹீகுல் பல்கி கேட்கிறார், மாரூபுல் கரகி இடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கொடுக்கிறான், எடுக்கிறான், உங்க மனநிலை என்ன? அட, நான் இப்போ சொன்னது ஞாபகம் வைங்க, கொடுத்ததும் உன் நலனுக்கு, எடுத்ததும் உன் நலனுக்கு. அவன் கொடுத்த போது நான் பொருந்திக்கிடல, எடுத்த போது பொருந்திக்கிடல, அதான் பெரிய சோதனை. கொடுத்த போதாவது பொருந்திக்கிட்டேன்னா இல்லை, எடுத்த போது பொருந்திக்கிட்டேன்னா இல்லை, 2மே இல்லை. அழகான மாப்பிள்ளை தேடி கொண்டு முடிச்சு சேர்த்து வச்சாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாப்பிள்ளை கிடைச்சி போயிட்டு, எங்க எத்தனை வருஷம்? 4 வருஷமா தேடுறோம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல. இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சு. 4 வருஷமா தேடி அமையல, இப்போ அமைஞ்சு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியா, மாப்பிள்ளைலாம் அமைஞ்சிருந்தா கேள்விப்பட்டோமே. என்ன சொல்றது, நான் வேற லெவலில் பார்த்து அது வேற லெவலில் வந்திருக்குங்கிறார். அட, 4 வருஷமா தேடி வீடு வீடாக போய் 10-12 புரோக்கர்கள்ட்ட சொல்லி, அந்த 10-12 புரோக்கரும் ஒரே போய் வந்து 4 இடத்துலேருந்து வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்து பசியார சாப்பிட்டுட்டு போய் கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி வேண்டான்னு சொல்லிட்டு போன பின்னால வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்க்க வர்றேன்னு 5 பேர் வர்றது, பசியார சாப்பிட்றது, நாஸ்தா சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் நாளைக்கு சொல்லி விடுறோம்னால கதை முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேர் வந்து பசியார சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் பெண்ணை பார்த்தாங்க, எல்லாருமே காரணம் சொல்லாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாரு, நம்ம சந்தோஷமா ஹஜார் மாப்பிள்ளை அமைஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சது வேற, நடந்தது வேற லெவலில் மாப்பிள்ளை பார்த்தா அது வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. ஆனால் மாப்பிள்ளையை 4 வருஷம் பின்னால் அவன் பிள்ளைக்கு கொடுத்த ரப்ப கூட அப்போதாவது அவன் மீது புகழ வேண்டாமா? சந்தோஷத்தை காட்ட வேண்டாமா? பொருந்தி கொள்ள வேண்டாமா? என்ன லெவல் நான் கேட்குறேன். பணக்கார மாப்பிள்ளையாக இருக்குன்னா பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவன் படுத்தாத பாடுபடுத்துகிறான். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னாங்க, அதில் நான் ரொம்ப தேடி பணக்கார மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தேன். என்னங்க, 1 பைசா மாதம் கொடுக்க மாட்டேங்கான். ஏன்னா அந்த பையனுக்கு சம்பளம் 40,000 ரூபான்னு கேள்விப்பட்டு அந்த பையன் எங்கள் வீட்டில் கேட்டு வந்தாங்க. 40,000 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நான் அவனை டிசைட் பண்ணிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் இவன் 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்னு கொடுத்தேன். மாதம் 1 பைசா கொடுக்க மாட்டேங்கான், மோசமானவனாக இருக்கான். அவன் கல்யாணம் ஆகிட்டு அவன் 5,000 ரூபா கொடுக்குறான். நான் சொன்னேன், எல்லாம் உங்களுக்கு தேவை தான், 40,000 ரூபாய் வேண்டான்னு சொன்னில்லை, நீ 2.5 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போனில்லை. அவன் 2 லட்ச ரூபா வாங்குறான், அப்படி தான் இருப்பான். 40,000 ரூபா சம்பளம் வாங்குறான். அந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், ஏன் என் பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டானே, என்னத்தை கொடுத்துருவான். இவன் 2 லட்ச ரூபா வாங்குறான், எதுவுமே கொடுக்கல. இப்போ ரிப்போர்ட் என்ன, பையன் கொடுக்கறது இல்லை.
பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேங்கான், எதையும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டால், நீ எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணால் ஒரே காசு காசுன்னு ஃபோன் பண்ணா, இனி நீ என்கிட்ட பேசாதங்கிறான். மனைவி கணவன்கிட்ட ஃபோன் பண்ணி காசு கேட்டால், நீ காசை கேட்டு பேசுனா ஃபோன் பண்ணாதே. எங்கே போகுது 2.5 லட்சம்? நீங்கள் ஒரு காரணத்தை வைத்து மாப்பிள்ளையை தேடினாலோ பெண்ணை தேடினாலோ அந்த காரணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் அறியாமை. அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த காரணத்தில் இந்த மாப்பிள்ளை அமைஞ்சா சரி இருக்காது, அவன் அதை ரிசீவ் பண்ணி விட்டுருவான். அல்லாஹ் நம்ம வேற லெவலில் தேடிக்கிட்டோம்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன காரணங்களை நல்ல விளங்குங்கள். கொடுத்தாலும் அவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, எடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் ரப்பு செய்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க? அல்லாஹ்வோடு நாம் எப்படி நடக்கிறோம்? ஒவ்வொருத்தங்களும் விளங்கணும். நம்ம தொழுகிறோம், தொழுகெல்லாம் பெரிய மேட்ரு இல்லைங்கிற, எல்லாரும் தான் தொழுகிறாங்க. ஷைத்தான் தொழாத தொழுகையா? ஷைத்தான் சொன்னானா மலக்குகள்கிட்ட, என்கிட்ட நீங்கள் யாரும் வர முடியாது. ஏன்பா? என் நெத்திப்படாத இடமே வானலோகத்தில் இல்லைன்னா. என் நெத்திப்படாத இடம் வானலோகத்தில் இல்லை. இங்கே வணக்கம் என்பது கடமை. அதை கொண்டு மட்டும் அல்லாஹ்வை நீங்க திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? அவன் கொடுக்கும் போது நீங்க திருப்திப்படுறது இல்லை, அவன் எடுக்கும் போது நீங்க திருப்திப்படுறது இல்லை, பிறக்க வைக்கும் போது திருப்திப்படுறது இல்லை, இறப்ப கொடுக்கும் போது திருப்திப்படுறது இல்லை. அது என்ன வாழ்க்கை? மரூபுல் கல்கி, ஷஹீஹுல் பல்கி 2 பேரும் சந்தித்து பேசுகிறாங்க. அல்லாஹ் கொடுக்கும்போது எடுக்கும்போது உங்கள் நிலைமை என்னான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? ஷஹீஹுல் பல்கி கேட்குறார். மரூபுல் கல்கி இடத்துல அவங்க சொன்னாங்க, அழகான பதில் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தால் ஷக்கர்னா ஷக்கர்துல்லா, அவன் எப்போது கொடுத்தாலும் நன்றியோடு இருப்போம். அல்லாஹ் கொடுத்தான், நன்றி செலுத்துவோம். கொடுத்துட்டானே, நேற்று இல்லை இன்னைக்கு கிடைச்சிச்சு, நேற்று வியாபாரம் இல்லை இன்னைக்கு வியாபாரம், நேற்று சுகம் இல்லை இன்னைக்கு சுகம், நேற்று நிம்மதி இல்லை இன்னைக்கு நிம்மதி, நேற்று பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் கொடுத்து விட்டான், கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். இதான் முன்னேனா, அவன் தடுத்தால் அல்லாஹ் கொடுப்பான், தடுப்பான். தடுத்தால் சபருனா, பொறுமையாக ஏற்றுக்கிடுவோம், பொறுமையாக இருப்போம், உளர மாட்டோம், ஊர் பூரா கொட்டடிக்க மாட்டோம், 1000 பேர்கிட்ட போய் சொல்ல மாட்டோம். அப்படி ஆக்கிட்டான் இப்படி ஆக்கிட்டான் இல்லாமல் போயிட்டு கொடுத்ததை எடுத்துட்டான் அட பேச மாட்டோம், பொறுமையாக இருப்போம். நல்ல ஞாபகம் வைங்க, 2 மனிதர்கள், மனித குலத்தின் மாணிக்கங்கள் 2 பேரும், சராசரி மனிதர்கள் அல்ல. வரலாற்றை திறந்து பாருங்கள், மரூபுல் கல்கி என்று போட்டு பாருங்கள், ஷஹீஹுல் பல்கி என்று போட்டு பாருங்கள். அந்த 2 மனிதர்களும் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் கொடுக்கிற தூய்மை மிக்க வாழ்க்கை. 2 பேரும் பேசுகிற பேச்சையும் ரொம்ப பரிசுத்தமான பேச்சு. அவர்கள் 2 பேரும் பேசி முடிவெடுத்ததல்ல, உலகம் சிந்திக்க பேசிய வார்த்தைகள் அவைகள் என்று நன்மக்கள் இன்றைக்கும் ரத்தனங்களால் அந்த செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். கோல்டில் எழுதப்பட்ட செய்தி அது. கொடுத்தா நன்றி செலுத்துவோம், அதான் மனித தன்மை. கொடுத்தா நன்றி, கொடுத்துட்டான் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வை சொல்லக்கூடாது, கொடுத்தா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி, சந்தோஷம். அப்பே கேட்டேன், கொடுத்துட்டேன். கொடுத்தால் நன்றி, எடுத்தால் பொறுமையாக இருந்துருவோம். என்ன பண்ண முடியும்? போரா செய்ய முடியும்? போராட்டம் பண்ண முடியுமா? தம்பி எடுத்தான்னா கேட்கலாம், ஏன்டா நியாயமாக எடுத்துட்டேன்னு கேட்கலாம். அண்ணன் எடுத்தா கேட்கலாம், அல்லாஹ் எடுத்தான். அதான் நான் சொன்னேன், எடுத்தவன் அல்லாஹ் என்று நீ பார்த்தால் தம்பி எதிரி அல்ல, அண்ணன் எதிரி அல்ல, நண்பன் எதிரி அல்ல, உறவுகள் எதிரி அல்ல. எடுக்கும் போது அவனை பார்த்தாய், என் அண்ணன் என்கிட்ட சரியா நடக்கல, என் தம்பி என்கிட்ட சரியா நடக்கல என்று நீ பார்த்தாய். அப்போதுதான் இவர்கள் எதிரியாக மாறினார்கள். எடுத்தவன் அவன், எடுத்தது அவன். அப்ப அவன் எடுத்துட்டான், நேற்று கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தினோம். இன்றைக்கு எடுத்தான், கொடுப்பதை நிறுத்தினான், ஸ்டாப் பண்ணான், பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டு தானே? கொடுக்கும்போது நன்றி, எடுக்கும்போது பொறுமை. ரொம்ப அழகான பதில். அல்லாமா ஷஹீஹுல் பல்கின்னாங்களாம், இவ்வளவு தானா? எப்படி கேட்குறாங்க? இவ்வளவு தான் அல்லாஹ்ட்ட நீங்கள் நடக்கிற தன்மையா? பெரிய மனுஷங்களாக இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிடலையே, இவ்வளவுதானா? இவ்வளவு சாதாரணமாக ரப்பிட்டு நடப்பீங்களா? கொடுக்கும்போது நன்றி செலுத்துகிறோம்,
அல்லாஹ் இன்னைக்கு புள்ள பிறந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எந்த டாக்டர்களும் பிள்ளையை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பிறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். 90 வருஷத்துக்கு பின்னால் இப்ராஹிம் நபிக்கு புள்ள பிறக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கொடுக்கிறது நீ கொடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நிப்பாட்டிட்ட ஸ்டாப் பண்ண. ஒரு வாரம் வியாபாரமே இல்லை, டல்லாக இருக்குது. இவரும் டல்லாக ஆயிடுறார். எதுக்கு ஆகுறன்னு கேட்குறேன். ரொம்ப டல்லாக இருக்கு, வியாபாரம் டல். வியாபாரம் டல்னா நீ எதுக்கு டல் ஆகிற? நேற்று வியாபாரம் நல்லா இருந்துச்சு, அப்போ என்ன தெரு பூரா சிரிச்சுட்டேவா அலைஞ்ச? வியாபாரம் நல்லா இருந்துச்சுல்லப்பா, தெரு தெருவா சிரிச்சுட்டே அலைஞ்சியா? நல்லா இருக்கிற வியாபாரம் கூகு, வியாபாரம் கூகு அலைவா செய்யுது. அப்போ எப்படி அமைதியாக இருந்த? இன்னைக்கு ஏன் டல் ஆகுற? டல்லாக்குன்னு அல்லாஹ் அவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது நீ டல் ஆகிறதுக்கு அல்ல. வியாபாரத்தை நிறுத்தி பார்த்தான், அப்பவும் நீ ஹாப்பியாக இருக்கிற. என்ன அவன் கொடுத்தா அவன் எடுத்தாங்க, என்ன வாழ்க்கை அது? இதெல்லாம் சொல்கிறதுக்கு எளிது, வாழ்க்கையில் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும், எடுத்து நடக்கணும். பேசி பேசி கேட்டு கேட்டு பழகிவிட்டால் அல்லாஹ் வாழ்க்கையாக கொடுத்து விடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். என்ன வாழ்க்கை அப்படிங்கிறாங்களாம் யார்? ஷஹீகுல் பல்கி. என்ன வாழ்க்கை? கொடுத்தா நன்றி செலுத்துவீங்க, எடுத்தா பொறுமையாக இருப்பீங்க, இது பெரிய விஷயமான்னு கேட்டாங்க. கேட்டதோடு இல்லை, எங்கள் பல்கு நாட்டு, இவர் ஊர் வந்து பல்கு, ஷஹீகுல் பல்கி. எங்கள் பல்கு நாட்டினுடைய நாயிட்ட கூட இந்த குணம் இருக்குன்னாங்க. எங்கள் நாய் இந்த பழக்கம் வச்சிருக்கு, எங்கள் ஊர் நாய். அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப பெரியது. எங்கள் பல்கு நாட்டினுடைய நாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய்கிட்ட இந்த பழக்கம் தான். அது என்ன அவர் முழிச்சுக்கிறார் மாறுபல் கருத்து. என்னங்க நாய்க்கு? எங்கள் ஊர் நாய் அது கொடுத்தா நன்றி செலுத்தும், தடுத்தா பொறுமையாக இருந்துடும். நம்ம உட்காரு, ஒரு ரொட்டி தூக்கி போடுறா, அந்த நாய் அதையே எடுத்துக்கிட்டு அப்படி வாழை ஆட்டிக்கிட்டே இருந்து பார்த்தீங்களா, கொடுத்தா நன்றி செலுத்தும், கொடுத்தா நன்றி செலுத்தும். அப்புறம் அந்த நாய் வைக்க ரொட்டி தூக்கி போடுறது, நாய் வரும்போது ரொட்டி எடுத்துடுறது, அது அப்படியே நிற்கிது. எடுத்தால் அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருக்கும். கொடுத்தா நன்றி செலுத்துவதும் எடுத்தால் பொறுமையாக இருக்கிறதும் எங்கள் ஊர் நாயிட்ட கூட இந்த குணம் இருக்கு. இந்த குணம்தான் படைத்த ரப்போடு நீங்கள் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டான். இப்போ நமக்கு கவலை அந்த குணம் கூட இல்லையேங்கிறத நம்ம கவலை. கொடுக்கும்போது கூட நன்றி சொல்ல மாட்டோமே, நன்றி சொல்கிறது இல்லையே ரப்புக்கு. எடுக்கும்போது பொறுமையாக இருந்தது இல்லையே, ஊரெல்லாம் சொன்னோமே, எடுத்து விட்டான். நல்லா இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன், இன்னைக்கு என் நிலைமை மோசம், அந்த வியாபாரம் அது நஷ்டம், இந்த வியாபாரம் நஷ்டம், வெளிநாடு அது கை கொடுக்கல. பேசுகிறோம் அன்பர்களே, நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அத்தனைக்கு பின்னாலும் அவன் குறைபடுத்தப்படுகிறான். அங்கே போன நல்லா இல்லை, இங்கே வந்த நல்லா இல்லைன்னா நீ நல்லா இல்லாமல் போகிறதல்ல மக்களுக்கு விளங்குறது. என் ரப்பு என்ன நல்லா ஆக்கல்லேன்னு அவன் மேலே குறை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? பொறுமையாக இருந்துடணும். சாலிஹீங்கள்கிட்ட சொல்லலாம் துவாவுக்காக. பெரியவங்களை சந்தித்து கொஞ்சம் வியாபாரம் நஷ்டமாக இருக்குது, துவா செய்யுங்க, அது வேறு விஷயம். பார்க்குறவங்கள்ட்ட புறம் புலம்புறதா? சரி, இதுக்கு பரிகாரத்தையும் சொல்லிடுறேன். அவன் கொடுக்கும்போது நீங்கள் நன்றி செலுத்தினால், அது நாய்க்கு இருக்கிற குணம் சொல்லி முடிச்சிட்டாங்க, அது பெரியவங்க. நான் அந்த குணமே பாக்கியங்கிற நமக்கு. கொடுக்கும்போது நன்றி செலுத்தினால், எடுக்கும்போது பொறுமையாக இருந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் கொடுக்கும்போது நன்றி செலுத்துகிற போதெல்லாம் அவன் இன்னும் கொடுப்பான். கொடுத்ததை எந்த அழிவும் இல்லாமல் காப்பான். அவன் கொடுக்கும்போது நீங்கள் நன்றி செலுத்தினால் இன்னும் கொடுப்பான். கொடுப்பதை எந்த அழிவும் இல்லாமல் காப்பான். அவன் நல்லா கொடுக்குறான், கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வியாபாரம் ஓஹோண்டு ஓடுது. பள்ளிவாசல் பக்கத்தில் தான் கடை, வரக்கத்தான் நடக்குது. வாங்க சொல்லி காமத்து சொல்லி ஜமாத்து நடந்து, ஜமாத்து முடிஞ்சு அசர் பாங்கு, மகரி பாங்கு, இஷா பாங்கு. இவர் கல்லாவிலேயே கல்லு மாதிரி இருக்கார். கல்லாவில் கல்லு மாதிரி. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அஜார் என்ன அசர் முடிஞ்சிட்டா? இவர் கேட்குறார், என்ன வேணும்? 1 கிலோ சீனி வேணும். அசர்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் மகரிபு முடியும். இவர் கல்லாவில் தான் இருக்கிறார், பக்கத்தில் தான் இருக்கிறார், கடை பக்கத்தில். வாங்கு, காமத்து, தொழுகை, ஜமாத்துக்கு போகிறவங்க வந்து வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. இவர் போனதே இல்லை. இப்போ பள்ளிவாசல் உட்காந்துருக்க. அஜார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு பள்ளிக்கு வந்து வந்திருக்கீங்க? ஒரு 2 வாரமாக வியாபாரம் டல்லாக இருக்குது, இங்கே வாக்க வந்துட்டேங்கிறார். வியாபாரம் டஃப் ஆனால் பள்ளி. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உன்னை பள்ளிக்கு வர வைக்கணும்னா உன்னை பிரேக் போட்டால் தான் வர வைக்க முடியும். அதனால பிரேக் போட்டான். உன்னை பிடிச்சா தான் நீ வர்ற.
உனக்கு கொடுத்தா போறது இல்லை. நான் சொன்னேன், அவன் கொடுக்கிற போது நன்றி செலுத்து. டைம் ஆச்சா வச்சுட்டு போ பள்ளிக்கு, அங்க போய் நில்லு. இந்த வியாபாரம் கண்டினியூஸா நடக்கும். நம்ம போயிட்டோம்னா அந்த நேரத்தில் வாடிக்கையாளர்கள் பக்கத்து கடைக்கு போயிடக்கூடாது. உனக்கு வர்ற ரிஸ்க்கை இன்னொருத்தருக்கு கொண்டு சேர்க்கிறதே இல்லை, இன்னொருத்தர் அனுபவிக்கவே முடியாது. நமக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் எப்படி அங்கே போவாங்க? போகவே மாட்டாங்க. அவன் கொடுக்கும்போது நீங்கள் நன்றியோடு நடந்தால் கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். முதல் விஷயம், இது சொந்த வார்த்தை அல்ல, குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. ரெண்டாவது, அவன் எடுக்கும்போது தடுக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டால் அல்லாஹ் சொல்வானா, பாரு என் அடியானை. அவன் சொல்வானா, பாரு என் அடியானை, கொடுத்தேன், எனக்கு நினைவு ஊற்றி நான் நன்றி பாரு, எடுத்துட்டேன், எவ்வளோ அமைதியாக இருக்கிறான். ஒரு வார்த்தை என்ன பற்றி குறை சொன்னானா மலக்க கூப்பிடுவான், பார்த்தியா நான் எடுக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறான். என்ன ரப்பே, போ திரும்ப குடும்பானா அல்லாஹ், திரும்ப குடு. நீ தான் அன்னைக்கு வியாபாரத்தை கடை போட்டுற அளவுக்கு நிப்பாட்டுன்னு சொன்னேன். வியாபாரத்தை நிப்பாட்டின பின்னால் அடியான் என்ன ஆகுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் பொறுமையாக இருக்கான். யார் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு சொல்கிறான். கொடுத்துரு, கடையை திறக்கட்டும், பரக்கத்தை கொடு, இனி அவன்கிட்ட அதை எடுக்காதேம்மா. நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் மீண்டும் ஸ்டாப் பண்ணதை நிறுத்துறதை ஓப்பன் பண்ணி விட்டுருவான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். மட்டும் ரெண்டும் இல்லையே, கொடுத்தாலும் நன்றி செலுத்துறது இல்லை, எடுத்தாலும் பொறுமையாக இருக்கிறது இல்லை. இது எங்கள் நாட்டினுடைய நாய் செய்தப்பா. ரொட்டியை போட்டேன், ஓடி வந்துச்சா, வாழை ஆட்டுச்சா, ரொட்டி சாப்பிட்டுட்டு நன்றி செலுத்துதுன்னு அர்த்தம். போட்ட ரொட்டி நாய் வருது, கப்புன்னு கையில் எடுத்துக்கிட்டா அது அமைதியாக நிற்கிது. அப்போ எடுத்த உடனே அந்த நாய் நம்ம மேலே கள்ள தூக்கியா போடுது, அமைதியாக நிற்கிது, பொறுமையாக இருக்குது. கொடுத்தால் நன்றி, எடுத்தால் பொறுமை. இது எங்கள் ஊர் நாய் வேலைன்னா அவங்க கேட்டாங்களா, சரி வாப்பா, அப்போ உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி அல்லாஹ்வோட நடக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது தெரியணும் இல்லையா? நாங்கள் நடக்கிறது நாய்க்கு சமமாகி போச்சு, பரவாயில்லை, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் கொடுத்தால் நாங்கள் நன்றி செலுத்துகிற இடத்துல இருக்க மாட்டோம். மாறாக அவன் கொடுக்கறது என்னன்னு தெரியுமா? கொடுத்து பார்ப்பான். என் கையில் கொடுப்பான், உங்கள் கையில் கொடுப்பான், அவர் கையில் கொடுப்பான், இவருக்கு பதவியை கொடுப்பான், பட்டத்தை கொடுப்பான், இவருக்கு காசை கொடுப்பான், செல்வாக்கை கொடுப்பான், மதிப்பை கொடுப்பான். இதை வச்சு மற்றவங்களுக்கு இவங்க பயனளிக்கிறாங்களான்னு பார்ப்பான். எனக்கு என்ன கொடுத்தானோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு நான் பயனளிக்கிறேனா? எனக்கு இருக்கிற கல்வி மற்றவர்களுக்கு நான் கொடுக்கணும், எனக்கு இருக்கிற பணம் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும், எனக்கு இருக்கிற பதவி அதை வச்சு நான் மற்றவங்களுக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ செய்யணும். இன்னைக்கு நம்ம கையில் பதவி இருக்குது, ஆனால் மற்றவங்க பயன்படுறதுக்கு என்ன செய்தோம்? இவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், அரசியல் பொறுப்பில். அந்த பொறுப்பில் நீ என்ன செய்தாய் மக்களுக்காக? உங்க கையில சில அதிகாரம் இருக்குது, நீ கையெழுத்து போட்டா 4 பேருக்கு உதவியா இருக்க முடியும். எத்தனை பேருக்கு உதவியாக கையெழுத்து போட்டாய் நீ? அல்லாஹ் கொடுக்கிற போதெல்லாம் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அவன் கொடுத்ததை மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தோம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பில் இருக்கிறவர்கள், சமூகத்தில் வெளிச்சமாக இருக்கிறவர்கள், அவங்க சொன்னால் நடக்கும். ஒரு ரேஷன் கார்டை சரி பண்ணுறதுக்கு போய் சொன்னால் கூட பல பேர் காதில் கேட்பதில்லை. ஒரு சின்ன பிரச்சனை அவர் நினைச்சா லேசாக கூப்பிட்டு ஒரு அதிகாரிட்ட கொஞ்சம் அதை பார்த்து விடுங்க, முடிஞ்சிடும், விடுறதில்லை. அதிகார பொறுப்பு உங்களிடத்தில் இருக்குமா? அதற்கு அல்லாஹ் எப்படி விரும்புகிறான்? அதை கொண்டு மற்றவர்களின் நலனுக்கு நீ பாடுபட வேண்டும். நிர்வாகத்தில் இருக்கிறோம், நிர்வாகத்தை கொண்டு என்ன முடியும்? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவர் கேட்பார், சொல்லுங்க. உங்களிடத்தில் தேவையுடையவர்கள் வந்தால் அவர்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள். யாரு? நபிகள் நாயகம். நீங்க சொன்னா அவங்க செய்வாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு வசூலுக்கு வர்றாங்கல்ல, வந்தவங்க பூரா நேரம் அவங்க எஞ்சி சொல்றது இல்லை, முன்னால வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சரிங்க நீங்க ஒரு அறிவிப்பு செய்யுங்க. இல்லை அதற்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். எதுக்கு? அவர் நம்பி இருக்கிறார். நம்ம சொன்னாலாம் கிடைக்காது, அதற்கு சொன்னா கிடைக்கும். அவர் நம்புறார். இல்லை யாரு சொன்னாலும் அல்லாஹ் கொடுக்க போறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, ஒரு தேவை உள்ளவர் உங்கள்கிட்ட வந்தால் நீங்க சொன்னால் அதுக்கு பயன் இருக்குமா? நீங்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த பள்ளியில் பார்க்கலாம், 5 வக்திலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆள் வரும்போதெல்லாம் குமருக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க, பார்வை தெரியாதவங்க வந்திருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பேன். நமக்கு அதில் ஒன்றும் அந்தஸ்து குறைய போகிறதில்லை. நான் சொல்கிறது நபியின் சுன்னத். இதா அத்தாக்கும் ஹாஜத்துன் ஃபஸ்தஷ்ஃபிஊ, தேவை உடையவர்கள் உங்களை நோக்கி வந்தால் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். நீங்கள் பரிந்துரை செய்தால் 4 பேர் ஹெல்ப்பாக இருப்பாங்கல்ல.
அன்பர்களே, இது வார்த்தையாக கேட்டுவிட்டு விடைபெறாதீர்கள். உங்களுக்கு கல்வி இருக்குமா, அந்த கல்வியை மற்றவர்களை தேர்ந்தெடுங்கள். 1000 பேர்களுக்கு சப்ளை பண்ணுங்கள். ரமலான் நோன்பு வச்சிருக்கோம். உங்களுக்கு இருக்கிற தாகம் எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்கிற சிரமம் எனக்கும் இருக்கும். ஆனால் இந்த நேரம், லுஹருடைய நேரம், இங்கே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம், பேசுகிறோம் என்றால் அந்த அவன் கொடுத்த நிஅமத், அவனோடு எப்படி நடக்கணும், இதை மற்றவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ சத்தம் போட்டு 3/4 மணி நேரம் பேசுகிறீங்களே, எப்படி உங்களால் தாக்கு பிடிக்குதுன்னா, நான் சொன்னேன், நானா என் மிஷினை ஏற்கனா தானே தாக்கு பிடிக்குதா இல்லையாண்டு. ஏற்கிறதும் ரன் பண்ணுறதும் ரிமோட்டு அவன் கையில் இருக்குது. ரிமோட்டு ரப்பு கையிலே. என்னை பேச வைத்தவன் அவன், பேசுவதற்கு எலர்ஜியை கொடுத்தவன் அவன், என்னை பேச வைத்து உங்களை கேட்க வைத்தவன் அவன். எனக்கு இதில் எந்த பங்கும் இல்லை. இதுதான் உண்மை. இதில் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. அதற்கு சகர் நேரத்தில் ஏதாவது காயக்கல்பம் சாப்பிடுவாரோ, ஏதாவது ஹெல்த்தியான கொஞ்சம் தாக்கத்துள்ள விஷயத்தை உள்ளே போடுறாரான்னு நினைக்கலாம். ஒன்றுமே சாப்பிடல, எல்லாரும் சாப்பிட்ற அந்த வெள்ளைச்சோரை தான் சாப்பிட்றோம். அன்பர்களே, நீங்கள் புரியுங்கள். என் ஆற்றலும் சக்தியும் ஒவ்வொருவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் அல்ல, அல்லாஹ் உங்களை இயக்குகிறான். நீங்களாம் உங்களை நம்மால முடியுமா, நம்ம உடம்பு எவ்வளோ தாங்குமா, நம்ம வெயிலில் போனால் ஒத்துக்கிடுமா, நீங்களா நினச்சி அல்லாண்டு உங்கள் வீட்டில் நோன்பு திறக்கணுப்பா, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வானம் போய் வடை வாங்கிட்டு வானா, என்னாலலாம் வெயிலில் போக முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு லட்ச நன்மை கிடைக்கிற அந்த நசீபை இழந்துடுறீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என்னங்க நீங்கள் எப்படிங்க அல்லாட்ட நடக்கிறீங்க? எங்களுக்கு அவன் கொடுத்தால் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு தேர்ந்தெடுப்போம். எங்களுக்கு என்ன கொடுத்தான், கல்வியா, அந்த கல்வியை கொண்டு மற்றவங்களை தேர்ந்தெடுப்போம், அவங்க பிரயோஜனம் பெறட்டும். எங்களுக்கு திறமை கொடுத்துருக்க ஆற்றல், நாங்கள் சொன்ன அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்கங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனால் லட்ச மக்கள் பயன்பெறுற இடத்துல நீங்கள் நில்லுங்கள். அதுதான் அல்லாஹ்வோடு நீங்கள் நடக்கும் அழகான முறை என்றார். 2வது, அவன் தடுத்துட்டான், கொடுத்தான், ஸ்டாப் பண்ணால் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோன்னோ, அது நாய் வேலைன்றீங்க. உங்களை தடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்பந்தான் நாங்கள் நன்றியே செலுத்துவோம்னா. கொடுத்தா நன்றி செலுத்துறது இல்லை, கொடுத்தா அதை கொண்டு 4 பேருக்கு பிரயோஜனமாக்குவோம். காசை மட்டும் நினைக்காதீங்க கொடுக்கறது. நம்ம செல்வாக்கு, என் செல்வாக்கை வச்சு எத்தனை பேருக்கு நான் பயன் கொடுக்க முடியும். நீங்கள் சொன்னால் நடக்கும் பாரு, நம்ம சொல்லிடுவோம். அவர் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, அவ்வளோதான். அவர் கவனிக்கிறார். நான் சொன்னதால் அல்ல, என்ன சொல்றதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்ததாலே. எல்லாத்திலையுமே நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன் இயங்குற இயக்கத்தை பாருங்கள். மனிதன் செயல்படுவதை செயல்படுத்துகிறானே அவனை பாருங்கள். நான் நிறைவுபடுத்துகிறேன். எனக்கு எங்கள் கண்டிஷன் நிர்வாகத்தில் அடிக்கடி சொல்வார், நம்ம செக்ரட்டரி சொல்லும்போது, அதற்கு 1/2 மணி நேரத்தை தாண்டாதீங்க, கரெக்டாக 1:45 முடிச்சிருங்க, உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கணும் பார். அது ஒரு பெருந்தன்மை. ஆனாலும் சூழ்நிலைகள், செய்திகளை சொல்ல வரும்போது நேரங்கள் கொஞ்சம் கூடுகிறது. ஆனால் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறேன். முகத்தின் மீது வைத்த முகத்தை ஒருவர் கூட இன்னும் திருப்புறது இல்லை. முகம் பார்க்கிற ஒருத்தர் கூட குனிஞ்சுகிறது கூட இல்லை. ஆர்வம். அல்லாஹ் இந்த ஆர்வத்தோடு இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானா. அதற்கு நம்ம ஹயாத்தை நீளமாக்குவானாக, சுகத்தை நீளமாக்குவானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக. கொடுத்தா அதை கொண்டு நம்ம செல்வாக்கு பயன்படுத்தி பல பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள பிரயோஜனமாக்கி விட்டுருவோம். எனக்கு என்னென்ன கொடுத்தான், என்ன அதை வச்சு அவரை தூக்கி விட்டுருவேன். என் கல்வியை வச்சு அவரை தூக்குறது, என் பணத்தை வச்சு அவரை தூக்குறது, என் பதவியை வச்சு அவரை விசேஷமாக்குறது, அது ரைட்டுங்க. எடுத்தால் நன்றி செலுத்துவோம். எங்க அவன் எடுக்கும்போது, ஆமாம் எடுத்துட்டானே, என்ன எங்கள்கிட்ட கொடுத்து பார்த்தா நான் சரியாக நடக்கலைன்னு எடுத்திருக்கான், நான் சரியாக நடக்கலைன்னு எடுத்திருக்கான். அவன் எடுக்கல, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருந்தானா நாளைக்கு பிடிப்பான். கொடுத்தனே ஏன் சரியாக நடக்கலை அப்படின்னு பிடிப்பான். இப்போ எடுத்துட்டான்னா அவன் நான் சரியாக நடக்கலைன்னு எடுத்து சரியாக நடக்கிற இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க போகிறான். அப்போ ஒரு வகையில் என்னை குற்றம் பிடிக்காமல் இருப்பதற்கு எனக்கு கொடுத்ததை அவன் எடுத்து பார்க்கிறான். அப்போது நன்றி சொல்கிறோம், ரப்பே நீ இன்னும் என்னோடு அழகாகவே நடக்கிறாய், நீ எடுத்ததால் என்னை திருத்துகிறாய், நான் கொடுத்த நீ சரியாக நடக்கல அப்படின்னு எடுத்திருக்க, அல்ஹம்துலில்லாஹ் இனி நான் சரியாக நடப்பேன் அப்படின்னு சொல்வேன். மீண்டும் அல்லாஹ் கொடுத்துருவான். எடுக்கும் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்தினோம். ரொம்ப நல்ல வாழ்க்கை இது.
எனவே உலகம் பிறந்த காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரையிலும் இந்த மண்ணில் இறப்பும் நடக்கும், பிறப்பும் நடக்கும். அவன் கொடுப்பதும் நடக்கும், தடுப்பதும் நடக்கும். அவன் எடுக்கும் போதும் கொடுக்கும் போதும் நாம் எவ்வளவு அழகாக நடக்க வேண்டும். 2 மனிதர்கள் மாரூஃபுல் கல்கி சொன்ன வாழ்க்கை இருக்கட்டும், அதை விட உயர்ந்த வாழ்க்கையா ஷஹீஹுல் பல்கி சொன்ன வாழ்க்கை இருக்கட்டும். 2 விட்டுட்டு 3வது ஒரு வாழ்க்கைக்கு போய் விடாதீர்கள் நண்பர்களே. அல்லாவை கொடுக்கும் போதும் வருத்தப்படாமல், வருத்தப்பட்டு கொண்டு எடுக்கும் போதும் வருத்தப்பட்டு கொண்டு நீங்கள் வாழ்வது அழகானது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா செல்வாக்கு பதவி பணம் என்பதெல்லாம் நிறைய உண்டாக்கி கொள்வதல்ல. லைஸல் கினா அன் கஸரத்துல் அர்து. செல்வம் செல்வம் செல்வாக்கு செல்வாக்கு என்பது இன்னும் பதவியை கூட்டுறது, இன்னும் காசை கூட்டுறது, இன்னும் மதிப்பை கூட்டுறது அல்ல. லாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். செல்வம் என்பது செல்வாக்கு என்பது போதுங்கிற மனசு உனக்கு வரணும்பா. போதுங்கிற மனசு வந்துச்சா நீ செல்வந்தன், நீ பணக்காரன், நீ தான் ஆற்றல் மிக்கவன். ஏன் போதுங்கிற மனசு இருக்குது இல்லை? அப்ப அல்லாஹ்வோட அழகா நடப்பார். இன்னும் அதிகமாக்கணும்னு நினைச்சா அவன் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டியே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை, அந்த ஹதீஸ் இத்தனை பாடத்தையும் நடத்தி இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நாளை வியாழக்கிழமை, நாளை வெள்ளிக்கிழமை இந்த மஜ்லிஸ் நடக்காது, ஜும்மாவுடைய பயான். சனிக்கிழமை இது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே துவா இருக்கிறது, நிறைவான துவா. எல்லாரும் வர வேண்டும். உங்கள் குடும்பத்தை அழைத்து வாருங்கள், பெண்களை அழைத்து வாருங்கள். இத்தனை நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான ஹதீஸை, நூறானியத்தான சொற்களை நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் வெளிச்சம் பாய்ச்சிருக்கிறான். இப்போ நம்ம உட்கார்ந்து கேட்குற துவாவுக்கு பவர் ஆகிடும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை துவா பயனுள்ளதாக ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சனிக்கிழமை நிகழ்ச்சி நடக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து துஆவோடு இந்த நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் நிறைவாகும். அல்லாஹ் அருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா. என் உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கழிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற உயர்ந்த துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா